லார்ட். ஹல்லேலூயா. சியோன் வேதாகம ஆய்விற்கு அன்போடு கூட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வரவேற்கிறேன். இன்றைய தினத்திலும் நீதிமொழிகளின் புஸ்தகம் அதிகாரங்கள் 25 முதல் 27 அதிகாரங்களிலுள்ள வசனங்களை தியானிக்க சர்வ வல்லமையுள்ள தேவன் நமக்கு கிருபை பாராட்டுவாராக. 25 அதிகாரங்களிலுள்ள வேத வசனங்கள் எசேக்கியா ராஜாவினுடைய மனிதர்கள், அவன் வேலைக்காரர்கள், யூதாவின் ராஜாவாகிய இந்த எசேக்கியா ஆண்ட காலங்களிலே சாலமோனுடைய நீதிமொழிகளை பெயர்த்தெழுதினதான இந்த நீதிமொழிகள் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. எசேக்கியா சாலமோனுக்கு 200 வருடங்களுக்கு பின் இஸ்ரவேலில் ஆட்சி புரிந்தான். கிமு 715 முதல் 686 வரை அவனுடைய ஆட்சி நீடித்தது. அவனுடைய ஆட்சியை குறித்து 2 ராஜாக்கள் புஸ்தகம் 18வது அதிகாரத்திலிருந்து 20 வரைக்கும், 2 நாளாகமம் 29ஆம் அதிகாரத்திலிருந்து 32ஆம் அதிகாரம் வரைக்கும், ஏசாயா 36 முதல் 39ஆம் அதிகாரங்களில் உள்ள வசனங்களிலே ஏசாயா இந்த எசேக்கியேல் ராஜாவுடைய ஆட்சியை குறித்து நாம் காண முடியும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆம், காரியங்களை மறைப்பது தேவனுக்கு மேன்மை, காரியத்தை ஆராய்வதோ ராஜாக்களுக்கு மேன்மை. ராஜாக்கள் எல்லா காரியங்களிலும் ஆராய்ந்து செயல்பட வேண்டும் என்பதை குறித்து, ராஜாவுடைய முக்கிய காரியங்களை குறித்து எழுதுகிறதை குறித்து பார்க்கிறோம். எசேக்கியா ராஜாவுடைய ஆட்சி தேவனுக்கு உகந்ததாய், தேவனுடைய பார்வையிலே நீதியுள்ளதாய், அது செம்மையானதாய் இருந்தது. கர்த்தருக்கு மகிமை. ஏனென்று சொன்னால், எசேக்கியா ராஜா தேவனுடைய வார்த்தைக்கு முதலிடம் கொடுத்தவர், தேவனுடைய நியமங்களின்படி அவர் நடக்கின்றவர். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. எனவே தான் அவர் சொல்லுகிற, ராஜாவை முன்னின்று துஷ்டரை நீக்கிவிடு, அப்பொழுது உன்னுடைய சிங்காசனம் நீதியினால் நிலை நிற்கும். கர்த்தருக்கு மகிமை. துஷ்டர்கள் அங்கே ராஜாவுடைய அரண்மனையில் இருந்தால் ராஜாவுக்கு பாதகமான காரியங்களை விளைவிப்பார்கள். ராஜாவுடைய சமூகத்தில் மேன்மை பாராட்டாதே, வழக்காட பதற்றமாய் பேசாதே என்பதை என்ற நீதிமொழிகள் எல்லாம் அங்கே கொடுக்கப்படுகிறதை குறித்து பார்க்கிறோம். ஏற்ற காலத்திலே சொன்னப்பட்ட வார்த்தை வெள்ளித்தட்டில் வைக்கப்பட்ட பொற்பழங்களுக்கு சமானம். அந்த வார்த்தைகள், மனிதனுடைய வார்த்தைகள், மனிதனுடைய வாயிலிருந்து வருவதான வார்த்தைகள், அது தீங்காகவும் முடியும், நன்மையாகவும் முடியும். ஆனால் ஏற்ற நாளிலே அந்த ஒரு மனிதனுக்கு உகந்ததாய் சொல்லப்பட்டதான வார்த்தை அங்கே பொற்பழங்களுக்கு சமானமாய், வெள்ளித்தட்டிலே வைக்கப்பட்ட பொற்பழங்களுக்கு சமானமாக இருக்கிறது என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்க முடியும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த வசனங்களை வாசித்து நாம் ஞானமுள்ளவர்களாக இருக்க கர்த்தர் உதவி செய்வாராக. தொடர்ந்து 26வது வசனத்திலே, உஷ்ண காலத்திலே உறையும் பனியும் அறுப்பு காலத்தில் மழையும் தகாதது போல மூடனுக்கு மகிமை தகாது. மூடனாக இருக்கிற மனிதனுக்கு எப்படியெல்லாம் இருக்கும் என்று சொல்லி அங்கே இந்த 2 அதிகாரத்திலே வசனங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அங்கே மூடனுடைய முதுகுக்கு பிரம்பு ஏற்றது, குதிரையை அடக்குவதற்கு சவுக்கு வேண்டும், கழுதைக்கு கடிவாளம் போடுவார்கள் அங்கே இஸ்ரவேல் நாட்டில். அதேபோல் மூடனுடைய முதுகுக்கு பிரம்பு வேண்டும், அப்பொழுதுதான் அவன் சரியாக நடப்பான் என்று சொல்லி அங்கே சொல்லுகிறதை குறித்து பார்க்கிறோம். மூடனுக்கு மதியினத்தின்படி மறு உத்தரவு கொடாதே, கொடுத்தால் நீயும் அவனை போலவாய். 4வது வசனத்தில் 5வது வசனம், மூடனுக்கு அவன் மதியினத்தின்படி மறு உத்தரவு கொடாவிட்டால் அவன் பார்வைக்கு மிந்தி ஞானமாயிருப்பான். இந்த வசனங்கள் ஒன்று மாறுபடுவதை நாம் பார்க்கிறோம். ஆனாலும் எந்த நேரத்திலே மூடனுக்கு நாம் மறு உத்தரவு கொடுக்க வேண்டும், எந்த நேரத்திலே மூடனுக்கு மறு உத்தரவு கொடுக்கக்கூடாது என்ற ஞானம் நமக்கு வேண்டும். கர்த்தருக்கு மகிமை உண்டு. அதைத்தான் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அடே, மூடன் கையிலே செய்தி அனுப்புகிறவன் தன் கால்களையே தரித்து கொண்டு நஷ்டத்தை அடைகிறான். மூடனை நம்பக்கூடாது, மூடனுக்கு கனத்தை கொடுக்கக்கூடாது. மூடன் முன்பதாக எப்படி செயல்பட வேண்டும் என்றெல்லாம் இந்த வேத வசனங்கள் நமக்கு கற்றுத்தருகிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. எனவே இந்த வசனங்களின்படி நடந்து தேவ ஞானத்தை நாம் சுதந்திரிப்போமாக. இந்த 27வது அதிகாரத்தில், நாளைய தினத்தை குறித்து பெருமை பாராட்டாதே, ஒரு நாள் பிறப்பதை அறியாயே. வேதம் இப்பொழுது தற்சமயம் ப்ரெசன்ட் காலத்தில் நிகழ்காலத்தில் நடக்கிறதான காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும்படியாக நம்மை அழைக்கிறது.
நாளைக்கு நாம் எதை விடும்போம், எதை உடுப்போம், எதை குடிப்போம் என்று சொல்லி நாளைக்காக நாம் கவலைப்பட்டு கொண்டிருக்கக்கூடாது. நாளைக்கு தினத்தை குறித்து பெருமையாகவும் பேசக்கூடாது. நாளை தினத்தில் நாம் இருப்போமோ இல்லையோ அது தேவனுக்குடைய காரியம். எனவே நாளைய காரியங்களுக்கு நாம் பெருமை பாராட்டாதபடிக்கும் இந்த வசனங்களில் சொல்லப்பட்டதான காரியங்களை கை கொண்டு தேவநாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். உன்னதரான தேவன் நம்மோடு இருப்பார். ஆம், நாளை தினத்துக்கு உதவும்படி நமக்கு ஆடுகளை வளர்க்க வேண்டும், அத்தி மரத்தை காக்க வேண்டும் என்பதையெல்லாம் இந்த வேத வசனங்கள் நமக்கு கற்றுத்தருகிறது. வேத வசனத்தை படிப்போம், நம் ஞானம் அடைவோம். உன்னதரான தேவன் நமது வாழ்க்கையிலும் மகிமையான ஆசீர்வாதங்கள் அருளி செய்வாராக. ஆமேன், ஆமேன்.